முதல்வர் ஸ்டாலினை ஏமாற்றிய ஒட்டுமொத்த அமைச்சரவை கூட்டம் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் செய்த அதிரடியான நடவடிக்கையால் அதிர்ந்து போன அமைச்சரவை கூட்டம் மட்டுமல்ல, தலைமைச் செயல் அதிகாரிகளும் தற்பொழுது அதிர்ச்சியடைந்து விட்டார்கள். முதல்வர் ஸ்டாலின் அவர்களை இதுவரை பொம்மை முதல்வர் என்று விமர்சனம் செய்து வந்த அதிமுகவின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறுவது தற்பொழுது நேற்று நிரூபணமாகிவிட்டதாகத்தான் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்று என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துறை அவர்களது சஸ்பெண்ட் விவகாரம் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் பூகம்பமாக வெடித்தது. மேலும் முதல்வர் ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் அமுதா, அதாவது உள்துறை செயலாளர் அமுதா அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று அதிகாலையிலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உள்துறை செயலாளர் அமுதா அவர்களை கடுமையான கோபத்துடன் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அதாவது சந்தன கடத்தல் வீரப்பெண், அயோத்தி குப்பம் வீரமணி என பல குற்றவாளிகளை என்கவுண்டர் செய்த வெள்ளத்துறை திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள குற்ற ஆவண காப்பக கூடுதல் போலீஸ் கண்காணிப்பாளராக பணியாற்றி வருகிறார். நேற்று பணி ஓய்வு பெற இருந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துறை திடீரென சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். எதற்காக என்று நாம் பார்க்கும் பொழுது 2013ஆம் ஆண்டு சிவகங்கை திருப்பச்செத்தியில் போலீஸ் நிலையத்திற்கு விசாரணைக்கு கொண்டு செல்லப்பட்ட குமார் என்கின்ற கொக்கி குமார் போலீஸ் காவலில் மர்மமான முறையில் மரணமடைந்தார். இந்த வழக்கானது மனித உரிமை ஆணையமும் சிபிசிஐடி போலீசாரும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதன் காரணமாகவே பணி ஓய்வின் பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. அதாவது நேர்மையான அதிகாரி என கூறப்படும் வெள்ளத்துறை மீதான சஸ்பெண்ட் உத்தரவு காவல்துறை வட்டத்தில் அதிருப்தியை ஏற்படுத்தியதாகவும், காவலர்கள் பலர் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் இதுபோன்ற அனைத்து காவலர்களையும் சஸ்பெண்ட் செய்ய முடியுமா என கேள்வியும் எழுப்பப்படுகிறது. மேலும் இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுத்தால் ரவுடிகள் கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் காவலாளர்கள் எப்படி முன் வருவார்கள் என தகவல்களையும் காவல்துறையினர் வெளியிட்டார்கள். இதன் காரணமாகவே வெள்ளத்துறை மீதான சஸ்பெண்ட் உத்தரவை நிறுத்தி வைத்து உள்துறை செயலாளர் மீண்டும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் மற்றொரு தரப்பினர் வெள்ளத்துறை மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கை முதலமைச்சர் ஸ்டாலின் கவனத்திற்கு உள்துறை செயலாளர் அமுதா கொண்டு செல்லாதது ஏன் எனவும் கூறப்படுகிறது. அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களது கவனத்திற்கு கொண்டு செல்லாமலே உள்துறை செயலாளர் அமுதா அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட்டது நியாயம் கிடையாது என்றும், இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பேரிலேயே வெள்ளத்துறை மீதான சஸ்பெண்ட் தற்பொழுது உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும், மேலும் வெள்ளத்துறை மீது வழக்கு நிலுவையில் உள்ள பொழுது சஸ்பெண்ட் செய்யப்படாமல் பணி ஓய்வு வெள்ளத்துறை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்களது உத்தரவால்.